என்ன கேம் பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு குட் நியூஸ் இருக்குது, பேட் நியூஸ் இருக்குது. இருங்க நிமிஷம். ஸோ கைஸ், இப்போ சேனலில் வந்து குட் நியூஸ் இருக்குது, பேட் நியூஸ் இருக்குது. இப்போ நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது கைஸ், குட் நியூஸ் நான் இப்போ சொல்கிறேன். இல்லை பேட் நியூஸ், குட் நியூஸ் பேட் நியூஸே சொல்கிறேன். இல்லை குட் நியூஸ் வந்து இப்போ சொல்கிறேன், பேட் நியூஸ் வந்து. ஸோ கைஸ், குட் நியூஸ் வந்து இப்போ சொல்கிறேன், பேட் நியூஸ் வந்துட்டு வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ வந்துட்டு இருங்க கைஸ். இப்போ வந்து டைட்டிலில் பார்த்து எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன குட் நியூஸ்னு. இருங்க கைஸ், இப்போ வரும் பாருங்க ஒரு அல்டிமேட்டான கேம். இதுதான் கைஸ் அந்த கேம், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். ஓகே கைஸ், இதுதான் இப்போ நம்ம விளையாட போகிறோம். இதுதான் அந்த குட் நியூஸ் கூட. ஓகே, ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு எனக்கு அவ்வளோக்கா எதுவுமே தெரியாது. உள்ள போகணும், ப்ளே பண்ணணும். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு இன்னும் நான் விளையாண்டு ரேங்க் ஏற்றுறேன். ஒரு 12 எடுத்ததுக்கப்புறம் தான் இப்போ நான் பிரான்ஸில் இருக்கேன். எதுவும் சிரிக்காதீங்க கைஸ், சாரி. நீங்களாம் ப்ரோ பிளேயராக இருப்பீங்க. இப்போ தான் நான் ஏற்றுனேன். நான் அப்போ நூபு கூட சொல்லலாம். 19,000 நிறையா பூயா அடிச்சிருக்கேன். மிஷின்ஸ் நிறையா விளையாண்டுருக்கேன். பூயா நீங்கள் எத்தனை அடிச்சிருக்கீங்க? அதேமாதிரி ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் இன்னும் வேணும்னா கேளுங்க கைஸ். இப்போ வந்துட்டு பிஆர் ரேங்க்டு மச்சு ஏற்றணும் கைஸ். அதுக்கு வந்து level 12க்கு போகணும். நான் level 10 இன்னும் ஏற்றணும். ப்ரான்ஸ் ஏற்றி கோல்டுக்கு போய் சில்வர் போய் கோல்டு போய் மேலே போகணும். அதுக்கு நம்ம இப்போதைக்கு உள்ளே போகலாம். இதான் கைஸ் என் கேரக்டர் பார்த்துக்கோங்க. level 10ஓ 9ஓ சம்திங் அப்போ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறேன்னு தெரியல. பாருங்களேன், எனக்கு கேரக்டர் வந்துட்டு நிறையா இவன் வந்து ஹோமரா லாக்கு கிடச்சிருக்கு எனக்கு. பாருங்களேன், இதெல்லாம் கிடச்சிருக்கு. இன்னும் பேசிக்கிருக்காங்க கைஸ். இருங்க கைஸ், என் ஃப்ரெண்ட்ஸு ரிஜெக்ட் பண்ணிடுவோம், நம்ம தேவையில்ல. ஓகே கைஸ், இப்போ நம்ம பிஆர் விளையாட போகிறோம். ரேங்க்டு மேட்ச் இல்லை, சாதா மேட்ச் தான். கைஸ், இதில் சவுண்டு கேட்கலான்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க கைஸ், சவுண்டு சரியாக கேட்கல, இல்லை சவுண்டு கேட்குது சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்கலாம் சொல்லுங்கள் கைஸ். நான் வந்துட்டு அதை சரி பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் இதில். தலை ஒன்று பாருங்களேன், கெத்தாக இருக்கான், வேறு மாதிரி இருக்கான். இன்னும் 20 செகண்ட் இருக்குது கைஸ். இது வந்து பெர்முடா மேப்பு கைஸ். இல்லை நான் வந்து அவ்வளோ காலம் தெரியாதுன்னு நினச்சிட்டு 50 பேரில் ஒரு 20 பேருக்குள்ளே நான் வந்து வரலாம். 20 பேர் நான் 10 பேர் ஓரத்துலேயே போய் பண்ணுறீங்க கைஸ். இந்த ஃப்ரீ ஃபயரில் எனக்கு பிடிச்ச கேரக்டர் என்னென்னா ஹூகாங் தான். அது நல்ல பேர், வேறு மாதிரி ஆடுவான், அதான் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு என்ன பிடிச்ச கேரக்டர்னா நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். எனக்கு பிடிச்ச கேரக்டர்னா ஹூகாங்கு. அதே மாதிரி பிடிச்ச கன்னுன்னு கேட்டால் AK-47 தான். நீங்கள் சொல்லிங்க, அது ஒரு பாட்டுப்பாய் வச்சுருக்குது, நல்லா இருக்காது, வேஸ்ட்டுன்னு நினைப்பீங்க. ஆனால் எனக்கு பிடிச்சது AK-47 தான். இல்லை ஸ்னைப்பர் எடுத்தேன். போய் இன்னும் கொஞ்சம் தூரம் போடா கைஸ். இங்கே இருப்போம் கைஸ். இது வந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கலாம். ஓய் ரே என்ன எங்கிட்ட போய் பண்ணுறான் பாருங்களேன் கைஸ். ஓகே, நம்ம கன் பக்கத்துலேயே வந்துட்டோம். ஏடா எத்தனை பேர் இருக்கீங்க? கைஸ், கண்ணில் புல்லட் இல்லை கைஸ், முடிச்சு விட்டாங்க டக்குன்னு. கண்ணில் புல்லட்லாம் முடிச்சு எல்லாம் பண்ணக்கூடாதுடா. எங்கடா இருக்கு கைஸ்? பக்கத்துல தான் கைஸ் இங்கே இருக்கான். எங்கே இருக்கான்னு தெரியல. ஒருத்தன் வாண்டா.
இப்படி வேணால் வரும். ஒன் ஷாட் எனக்கு வராது. நாலு கில்லு அடிச்சிட்டோம் நம்ம. வேற மாதிரி பண்ணுறாங்க. என்ன கைஸ் அங்கே சண்டை போட்டு நானும் வரண்டா. முடிச்சுட்டாங்க கைஸ். இங்கே பாருங்களேன். போட வேணும். அவனுக்கு என்ன வேணும்? இதெல்லாம் பண்ணிட்டு என்ன கைஸ் இப்படி பண்ணுறாங்க? அவட பாவில பக்கத்துல இருக்காங்க கைஸ். நம்ம ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஓடும். பயந்தெல்லாம் ஓடுவோம்னு சொல்லலை. எனக்கு வராது. அவ்வளோ ப்ரோலாம் கிடையாது. ஒன் டாப் பண்ணாங்க. ஐயோ கன்னு வேணும் கைஸ். கன்னுலாம் என்ன பண்ணணும்? கண்ணு ஆனாலும் தீனுக்கு கைஸ். நல்லா கைஸ் பண்ணுவேன். வருங்க 10 தான் வந்தாதீங்கடாடே. நம்மளை சொல்ல அங்கே விளையாட்டு இருங்க கைஸ். 22 ரோல் பண்ணா. ஓகே மெடிக்கெட் மெடிக்கெட் அந்த மாதிரியே இருந்துச்சு. இது எடுத்துப்போமா? இது என்னது கைஸ்? இதுன்னு தெரில. என்னன்னு தெரில. என்னன்னு தெரில. ஓகே இங்கே நிறைய பேர் உட்காந்து விளையாண்டுருக்காங்க. அங்கிட்ட எதுக்குடா போறீங்க? இங்கிட்டு வாங்கடா. இங்கிட்ட ஒரு பிளேயர் இருக்கேன்டா. இங்கிட்டு வாங்கடா. ஐஸ் இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா இதுக்கு ஒரு அந்த அவங்க விட்டுட்டு இருக்கோம் பார்த்தேன். அவனே நாங்கள் முடிச்சு விட்டோம். அப்பா வெடிக்குமாடா சொல்லவே. ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்துட்டு வேற இடத்துக்கு அட பாருங்களா. பாருங்க கைஸ் நம்ம அந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கணும். அவன் ரவுண்டுக்கு வெளியே போயிட்டான் லேசா. ஓகே எனக்கு ஃப்ரீ ஃபயரை பற்றி அவ்வளோக்கா தெரியாது. அதுக்கும் நான் நூபு கிடையாது. திரும்பி சொல்கிறேன் நூபு கிடையாது. கொஞ்சம் தெரியும். ஒரு 28 பிளேயர் இருக்கேன். 10 பிளேயருக்குள்ளே வந்துருவேன். எத்த மாதிரி இருந்துச்சு. இல்லை கைஸ் ரவுண்ட் எங்கேயோ இருக்குது கைஸ். ஐயோ இங்கே ரவுண்டு எங்கேயோ இருக்குது. நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன். அவங்கள ஒருத்தையும் போயிட்டுருக்கேன். இருங்க கைஸ் நம்ம இது பண்ண முடியுமா பார்க்கலாம். ஹெட்ஷாட் அடிச்சுருவோம் அவனை. இல்லை முடியாது. அவன் எங்கேயோ இறங்கிட்டான். ஆஹா எங்கேயோ ஓரமாக வச்சுருப்போம். தேவையான ஒன்று இருக்குது கைஸ். இப்போ வந்துட்டு ரவுண்டு பக்கத்தில் வந்துட்டோம். நிறைய பேர் அங்கே தான் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு மேட்ச் போட்டேன் கைஸ். நான் பூயா அடிச்சிட்டேன். 20 பிளேயரோ 38 பிளேயர் இருந்தாங்க. எப்பா இது இருக்கு பாருங்களேன். எவனோ நின்ன மாதிரி இருந்துச்சு. சுற்றுலாம் பார்த்தேன் நான். 50 பிளேயரில் நான் வந்து 6 பூயா அடிச்சிருக்கேன் கைஸ். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விளையாண்டதோட 7 பூயா. ரேங்க்டு மேட்ச் இல்லை. இனிமேல் தான் ரேங்க்டு மேட்ச் போகணும். 12 லெவல் எடுத்தால் தான் ரேங்க்டு மேட்ச் தான் என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க. எப்படின்னா யோசிச்சு பண்ணி 12 எடுத்து ஓகே ப்ளூ மார்க்கர் அப்கிரேட். டக்குன்னு வாயில் வரல. ஆனால் தான் ப்ளூன்னு சொல்லிட்டேன். சாரி. இது வேறு ஆனோன்னு இடையில வந்துக்குது. அப்புறம் கன் எடுக்க முடியாமல் போயிட போகுது கைஸ். என் ஃப்ரெண்டோட சேனல்லையும் இப்போ கொஞ்ச நாளைக்குள்ளே
ஃப்ரீ ஃபயர் வந்துடுவான், ஃப்ரீ ஃபயர் போட ஆரம்பிச்சிடுவாங்க கைஸ். அதனால் நீங்கள் அந்த வீடியோ பார்ப்போம். இந்த இங்கிட்ட இருக்க இருக்கான் பாட்டு இருங்க கைஸ், வருவான் கைஸ், வருவான் வந்துட்டான். நீ எங்கெங்க போன்னு ஐயோ போயிட்டானே. கில் கைஸ், கில் பண்ணிட்டோம் நம்ம கைஸ். இந்த இதில் ரீலோட் பண்ண முடியாது, ஆனால் நம்ம வேறு கன் தான் எடுத்தாகணும். ஓகே, இது என்ன கன்னு தெரில கைஸ். இப்போ தான் நான் ஏற்றிருக்கேனாலும் எனக்கு தெரில. ஒரு மாதம் ஆயிடுச்சு அங்கிட்டு சுற்றில் அனுப்பிருக்கேன். இருறா நானும் வரண்டா. எங்கிட்டா இருக்கீங்க? அது கன் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கைஸ். கன்னே இல்லை, ஏகே பார்த்து ஒன்று வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, கிளிக்க முடியாதுன்னு சொன்னேன். ஏன் அங்கே ஒருத்தர் இருக்காண்டா கண்டுபிடிச்சுண்டா. எவனும் லைக் பண்ணியிருக்கான் நமக்கு. டே பட் எவனும் தேங்க்ஸ் தான் கண்ணு கொடுத்துருக்கு கைஸ். நம்மளுக்கு ஒரு கண்ணு கொடுத்துருக்கான். எல்லாரும் இதே வெளியே வராங்க. 5 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மள. தெரியும்டா. சுட்டு வந்துடுவாங்க கைஸ். எவ்வளோ பண்ணிக்கிட்டான். கைஸ் நம்ம இங்கே இருக்குது, சேஃப்டி இல்லை. நல்லாவே இதே இடத்துக்கு தான் வராங்க. நம்ம கொஞ்சம் மேலே போய்ப்போம். சொன்னேன்ல கைஸ், சேஃப்டி இல்லைன்னு சொன்னேன்ல கைஸ். இந்த வரான் கைஸ். 6 பேர் தான் கைஸ், 6 பேர் தான் கண்டிப்பாப்பா. ஓய் இருமா, நான் வரேம்மா. இருமா, ஏமா வந்துட்டீங்கம்மா. கைஸ் அப்பா ஓடிச்சு கைஸ். இது கைஸ் நம்ம பூச்சிடுவோம் கைஸ். தேவலாம் ஓடிக்கிட்டு 5 பேர் தான் இருக்கும். என்னோட சேர்த்து 4 பேர். மூணு 2 பேர் தான் இருக்கும். எங்கிட்டு இருக்காங்க தெரில. எழுதி வச்சுக்கோங்க இப்போ. ஓகே கைஸ், நம்ம ஏற்றி பட்டம் எடுத்துப்போம் கைஸ். செம்மையான பண்ணுறோம், எனக்கு பிடிச்ச பண்ணுறோம். இருங்க நம்ம எதுக்கும் இங்கே வந்துப்போம். வந்தாலும் வந்துடுவாங்க. நாங்கள் வந்துருக்கோம். ஒரு ஆள் தான் கைஸ், ஒரே ஒரு ஆள் தான். எங்கிட்டு இருக்கான்னு தெரியல. ப்ளீஸ்டா அடிச்சிட்டோம். Go back to your day jobs. This is my expertise. என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அசிங்கமாக போயிடும். லெவல் ஏறலையா? 11 லெவல் ஏற்றிருப்பேன்னு நினச்சினே. கைஸ் நம்ம இன்னொரு பிஆர் போடுவோம் கைஸ். இப்போ 15 தான் வந்திருக்கு. இன்னொரு பிஆர் போடுவோம். பிஆர் போடுவோமா? இல்லை இங்கே பாருங்களேன் கைஸ்,
12 தான் இது வருமா ரேங்க்டு பிஆர் ரேங்க்டு மேட்ச் வரும். பார்ப்போம். நம்ம 12 சீக்கிரமாக எடுத்துடுவேன். சீக்கிரமாக 12 எடுத்து This is not it. நான் தான்டா பாடுறா பிளேயரா கொண்டுருண்டா. எவனுமே ஸ்னைப்பர் எடுக்காம ஸ்னைப்பர்லேயே ஒன்டா படிச்சாங்கன்னா முடிஞ்சு நம்ம கதை. எல்லாருமே ஓரத்தில் தான் இருக்காங்க. நானும் ஓகேங்க. ஓகே போனது பெர்முடா. இப்போ வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் ஒன்று வந்துருக்கு. எனக்கு அன்லக்கி பெர்முடாவில் தான் எனக்கு லக்கு. அதான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு அன்லக்கி. இருங்க யாருமே இறங்கதான் இடம் பார்த்து இறங்குவோம். இறங்கல போய் இறங்கிட வேண்டியதான். நம்ம பிளானுப்பா வேற மாதிரி பிளான். இருங்க எவனா இருக்கணும் பார்ப்போம் பார்த்துட்டு. ஓகே அங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம போய் இறங்கி கத்தி இன்னும் ஏதாவது எடுத்து ஒன் டாப் போட பார்ப்போம். ஸ்னைப்பர் அந்த மாதிரி ஏதாவது கிடச்சினா ஒன் டாப் போட்டுருவேன். கண்டிப்பாக ஒன் டாப் தான் வருமானு தெரில. நான் ஒன் டாப் பற்றி பேசிக்கிருக்கேன் கிறுக்குப்பலே அப்படின்ட்டுருவீங்க தெரியுது. நல்லா கண்ணா கூடுங்கடா. நீ எடுத்தோன்னே கண்ணு வந்துச்சு. என்ன கண்ணு கைஸ் இது என்ன கண்ணு ஸ்னைப்பர் மாதிரி இருக்கு. வாங்கடா அடிச்சிட்டேன்டா. ஒரே அடிதான்டா செத்து போயிடுவீங்கடா. போடு கைஸ் நமக்கு பிடிச்ச கண்ணு வந்திருக்கு. கைஸ் நமக்கு பிடிச்ச கண்ணு வந்துருச்சு கைஸ். நீ வாங்கடா திரும்பி நான்டா. அதுக்குள்ளாட்டி அவனும் செத்து போயிட்டான். யாரேன் ஆகக்கூடாதுடா. ஓய் நிற்கணும்டா. எதிர்த்து போராடுவியா யாரா நீ? கைஸ் இந்த ஹெல்த் எடுத்துக்கு ஒன்று வேணும். காணும் எங்கேயுமே காட்டி அடிக்கிருக்கேன். ஓகே இன்னமும் க்ளூ வால் வரல. ஓகே பார்ப்போம். நம்ம பார்த்துட்டேன் வருவான். போயிட்டு இருக்கான் அவன். தேவலாம் வேஸ்ட் ஆயிடுச்சு கைஸ். எங்கடா போயிட்டான்? டே நாய் வெளியே ஓட பார்த்தேன். தப்பிச்சு ஓடலாம். எதுக்கு போடாடிவியா? இங்கே ஒருத்தையும் அவனு வந்தானா என்ன கைஸ்? டக்குன்னு வரமாட்டேது கைஸ். சுட்டுக்கிருக்கானா என்ன? ஓகே அந்த பொண்ணு தான் நினைக்கிறேன் சுட்டுறது. இங்கே ஒருத்தன் போயிட்டுருக்கான். 40 பேர் என்ன கொண்டாதீங்கடா டே ப்ளீஸ்டா. நிறைய பேர் சுற்றியே இருக்காங்க. தேவலாம் வந்துட்டேனே. கவலைப்படாது. ஒருத்தனை கொண்டேன் கைஸ். நல்லபடியாக போயிட்டு வாடா. பேர் கைஸ் ஒரு இடத்துல 3 பேர். இந்த யாராவீங்க? கோவால் போட்டுப்போம். அப்புறம் நம்ம போட்டுக்கிறோம். நீ பக்கத்தில் எவனுமே இல்லைன்னு நினைக்கிறேன். தைரியமாக போகிறேன். வந்தீங்கன்னா செத்து போயிடுவேன் நான். ஏன்னா இல்லை நிறைய தடவை போட்டு பார்த்துருக்கேன். எனக்கு வந்துட்டு இது லக்கே இல்லை இல்லை சொல்ல முடியும். போங்க சொல்லிட்டான் என்ன பண்ணுறது. 27 பேர் இருக்காங்க. 5 கிலோ நான். ஐயோ எனக்கு எப்பவுமே ஒரு ஸ்னைப்பர் AK படிச்சு இருந்துச்சுன்னா அவ்வளோ கெத்தாக சுடுவேன். சொல்ல போனால் அங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். யாருறது இல்லை எதுவுமே இல்லை. ஓகே இப்போ நம்ம வந்துட்டு சேஃப்டியில் தான் இருக்கோம். பிரச்சனை இல்லை. அடுத்த மேட்ச் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து 2v2 போகலான் இருக்கேன். ஒருத்தன் பேர் பூபேஷ். அவன் என் டீம் வந்தாலும் வருவான். இல்லை நான் தான் என் டீம் போகணும். அவன் என் டீம்லாம் வர மாட்டான். நான் தான் அவன் டீம் போகணும் கைஸ். அவன் என்னோட ப்ரோ பிளேயரு. நூப்புலாம் சொல்ல முடியாது. என்னோட ப்ரோ பிளேயர்.
வச்சுருக்கான். அவனும் இன்னும் ஸ்னைப்பர் வச்சுருக்கான். என்னையே ஸ்னைப்பர் வச்சு அடிச்சாடா, சாவுடா. போட்டுக்கோ. எல்லாமே ரீலோட் பண்ணிப்போம். தேவைன்னா அப்புறம் டக்குன்னு சுட முடியாது. கைஸ் நம்ம வந்துட்டு போனதை இங்கே ஒருத்தர் செத்து போயிட்டான். நான் தான் அடிச்சிருக்கேன். நான் போனதில் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்டிருக்கேன். சொல்ல மாட்டேன்ல, ஊபேஸ்னு ஒருத்தன் அவன் ப்ரோ பிளேயரு, நல்லா விளாடுவான், வேறு மாதிரி விளாடுவான். அதேமாதிரி சபேஷ், அவனுக்கு கொஞ்சம் மேலே சொல்லலாம். அவன் மாதிரியே 2 பேருமே ப்ரோ பிளேயரு. ஸ்ரீதரா எனக்கு மேலே. அவன் வந்துட்டு ஸ்ரீதரா ஃபஸ்ட்டு தோக்கடிக்கணும், 1 டாப் போடணும். அவன் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கைஸ், அவங்கெல்லாம் விழுதுங்க. நீங்கள் கேம் கண்டினியூ பண்ணுவோம். 11 பேர் தான் இருக்காங்களா? என்னடா அதுக்காட்டி முடிஞ்சு அதுக்காக கைஸ். ஃபைனல் ஃபைட்டு 10 பேர் தான் இருக்காங்க இப்போ கைஸ். நம்ம சுட்டுருவாங்க. நம்ம போய் சேஃப்டியில் இருப்போம். ஏன்னா நான் போனதில் இப்படி தான் 5 பேர் தான் இருந்தாங்க ஃபைனல் ஃபைட். 10 பேர் தான். அதுவும் ஃபைனல் ஃபைட் வந்துச்சு. எவன்ட் எல்லாம் எந்த வீட்டிலேருந்தோ 1 ஷாட் போட்டான், 8 ஷாட்டாக போட்டான். கடுப்பாயிருச்சு எனக்கு. இரும்பு இங்கிட்டு போவோம். நம்ம என்ன மாதிரியே ஸ்னைப்பர் வச்சாங்கன்னா அவனுக்கு அங்கிட்டு மொத்தம் போயிட்டுருக்கான். இல்லை அது வேறு திங்ஸு. நான் நகர்ந்த மாதிரி இருந்துச்சா தான் போயிட்டுருக்கான் நினச்சேன். நான் அப்படி தான் இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கேன். எல்லோரும் சேஃப்டியாக இருக்காங்க. போட்டு தொட்டாங்கன்னா முடிஞ்சு. டே இப்போதுமே வருவாங்க. அங்கே ஒரு போது சுட்டோம். நம்ம போயிட்டு மீன் பார்த்து தப்பிச்சு ஓடிச்சு கைஸ். எப்படியும் அங்கிட்டு தான் வரப்போகுது. நம்ம போயிடுவோம் கைஸ். நீங்கள் சொல்லுங்க கைஸ், எனக்கு இந்த சின்ன கேம்லலாம் உன் வாய்ஸ் கேட்கல. நான் தம்பி தான், சின்ன தம்பி தான். நான் பெரியவனும் கிடையாது. உன் வாய்ஸ் கேட்கல அப்படின்னா சொன்னீங்கன்னா உங்கள் வாய்ஸ் கேட்க வாங்கிட்டு போயிட்டு. ஒரு ஆளுக்கு நான் வந்துட்டு 4 புல்லட் வேஸ்ட் ஆகுமா? ஏண்டா போங்காட்டம் இல்லையாடா. 7 பேர் தான் இருக்கோம். என்னோட சேர்த்து 6 பேர். என்னோட சேர்த்து 7 பேர். சாவுட தேவலாம் க்ளோ அவுட் போயிட்டாங்க கைஸ். பாவாங்க கைஸ். என்னோட சேர்த்து 6 பேர். என்னை சேர்க்காம இருந்தால் 5 பேர். 5 பேர் எங்கே இருக்கேன்னு தெரில. வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கலாம் பார்த்தா வீட்டுக்கு அதை இருப்பாங்க. என்ன சுடோ கூட தெரில கைஸ். அவனை இல்லை புரியல, சுடோ கூட தெரில. என்னடா ஒன்று இருங்க கைஸ். பக்கத்தில் ஏன்னா கண்டிப்பாக பக்கத்தில் தான் இருப்பான். எங்கே இருப்பான்? எங்கே வேமா காட்டு. பக்கத்தில் எவனுமே இல்லை போல காட்டில். இல்லைனா போட்டத்துலேயே தான் நினச்சினே. ஸோ எவனுமே இல்லை காட்டில். நம்ம ரோட்டில் போட்டுருக்கோம், தைரியமாக போயிட்டுருக்கோம். மற்றவங்களாம் மறைஞ்சு போவாங்க, மாட்டிக்கக்கூடாது. நான் அப்படி தான் ரோட்டில் போகிறேன் போல தைரியமாக. போடுகை. இப்போ எவன் அடித்தாலும் நம்மளுக்கு ஹெல்த்து குறையாது. அந்த மேலே எல்லோ கலரில் இருக்குல்ல, அதான் குறையுன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே அந்த சர்க்கிள்குள்ளே தான் இருப்பாங்க. எங்கிட்ட இருப்பாங்க தெரியல. போட்டாலும் போட்டுருவாங்க. எங்கே இருப்பாங்க பார்ப்போம். அடா இப்பயுமே யாவனுமே பக்கத்தில் இல்லையா? என்ன வாய்ப்பு இல்லையா? இருப்பானே கைஸ். ஃப்ரீ ஃபயர் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். நான் பாட்டு மாதிரி ஆடுறேன்னு தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் கைஸ் சாரி, நான் இப்போ தான் ஏற்றிருக்கேன். அதனால் இப்போலேருந்து போட ஆரம்பிச்சுவேன்.
ஓகே 25 செகண்ட் ஆயிடுச்சு, 25 நிமிஷம் ஆச்சு. ஏன் எங்கே இருக்கானே தெரியலையே. ப்ளீஸ்டா மாட்டிங்களா. மேலே போடு, மேலே போய். என்னடா இது இடம் நடப்பாவே இல்லை, எல்லாரும் வந்துடுவாங்க போலி விட்டா. எவனாலும் மேலேருந்து வந்தானா கண்டிப்பாக வந்தானா நான் மாட்டிப்பேன். ஏன்னா நான் இங்கேருந்தா சுட போகிறேன். சொன்னேன்ல கைஸ், எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, எங்கிட்டிருந்து வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்னத்துக்கு நான் மாட்டிப்பேன். நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா இருங்களேன், யாரோ நான் நடக்கவே இல்லை, உட்காந்துருந்தேன். ஏன்னா நடக்கிற மாதிரியே சத்தம் கேட்டுச்சா, சரி பின்னாடி திரும்பலான்னு பார்த்தேன், கரெக்டாக வந்துடுச்சு. சார் இன்னத்துக்கு மாட்டிட்டேன் நான். சேஃப்டின்னு நினைக்கிறேன். நடக்கிற சத்தம் கேட்குது, நான் உட்காந்துருந்தா என்னடா நடந்துக்கிட்டே இருக்காங்க எவனுன்னு பார்த்தா பாருங்களேன் சத்தம் கேட்குதா. அது வந்து இப்போ நான் நடக்கிறது, அதனால எனக்கு கேட்கும். வயசு 2 பேர், இன்னும் ஒரு ஆள் இருக்கான் இங்கேயோ. மாப்பிள்ள இங்கே வந்து வந்துடுறாடே ப்ளீஸ்டா. வீடியோ போடுறேன்டா நான், காப்பாற்றிடுறா மானத்தை. இப்போ மட்டும் தோத்தேன்னா எனக்கு அவமானமாக போயிடும். இருங்க நம்ம இங்கே படுத்துப்போம். இங்கேதான் கைஸ் இருக்கான். இங்கேயோ வீடியோ பண்ணுறாங்க கைஸ். அவன் முடிஞ்சுடா, வின்னிங்டா, போடா. பூய் அடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் தரால இதான் என்னோட ஃபஸ்ட்டு பூயா. லெவல் ஏற்றி விட்டுருங்கடா ப்ளீஸ்டா. போடு, கங்க்ராச்சுலேஷன். லெவலே வந்துட்டோம். ரெண்டுமே சேமாக இருக்குது. 11 ஓகே, இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் கைஸ். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே, இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ப்ரோ எனக்கு வீடியோ வேணும் ப்ரோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வேறு கூப்பிட்டுருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரில. ஓகே கைஸ், வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். பாய்.